நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2025 ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை எட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் எல்லாத்துலேயுமே கடைசி ஒரு சில மேட்ச் வரையும் போகும். யார் வந்து டாப் 4 போவா அப்படின்றத சொல்லிட்டு கிட்டத்தட்ட கடைசி மேட்ச் வரைக்குமே போகும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அப்படியே வந்து இழுத்துக்க படிச்சுக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். யார் வந்து முன்னாடி குவாலிஃபை ஆவா, யார் வந்து பின்னாடி குவாலிஃபை ஆவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அப்படியே ஒரு பதட்டமாகவே இருக்கும். ஆனால் இந்த ஐபிஎல்ல அது வந்து நடக்கல. ஏன்னா ஒரு டீம் ஜெயிச்சு 3 டீம் குவாலிஃபை ஆன ஒரு அதிசயம் தான் இந்த ஐபிஎல் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு டீம் வந்து யார் போக போறோம் அப்படின்றதுக்கு தான் ஒரு பெரிய போட்டியா நடந்தது. அந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணி அவங்க வந்து 4th குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்போ வந்து 4th இருக்க மும்பை வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்க்கு போறதுக்கான அதிகமான வாய்ப்பு வந்திருக்கு. அந்த அளவுக்கு இப்ப நடந்த மேட்சஸோட ரிசல்ட் எல்லாம் வந்து மும்பைக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து 4th பிளேஸ்ல இருப்பாங்க, எலிமினேட்டர்ல ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ்க்கு வந்துட்டு ஆர்சிபி அண்ட் ஜிடி இவங்க 2 பேரும் குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட கணிப்பும் இருந்தது. ஆனா அந்த எல்லாரோட கணிப்பையும் கடைசியா நடந்த ஒரு சில மேட்ச்ல வந்து டோட்டலா மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் ஜிடி வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட வந்து தோத்தது தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா எல்எஸ்ஜியோட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் ஜிடி. அவங்க கிட்ட இப்படி தோப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. எல்எஸ்ஜிக்கு என்னன்னா இனிமே வந்து எதுவும் தேவையில்லை, ஸோ வந்தா மழை போனா அது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஆடினாங்க. ஸோ அதனால அவங்க வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு தோத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வெறியான ஆட்டிடியூட், இந்த மேட்ச் வந்து நம்ம ஒரு கௌரவமாவது ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல தான் மற்ற எல்லா டீமுமே விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதாவது லாஸ்ட் பிளேசஸ்ல இருக்கிற, அதாவது கடைசி சில பிளேசஸ்ல இருக்கிற டீம்ஸ் எல்லாம் வந்து இப்போ வெறிகொண்டு ஆடி டாப் 2 பிளேசஸ்க்கு போற டீமை வந்து தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து ஜிடி மேட்ச் வந்து அந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் வந்து எஸ்ஆர்ஹெச் கிட்ட தோத்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து மொரட்டடி, அதாவது இஷான் கிஷன்லாம் வந்து இவ்வளவு நாள் தேக்கி வச்சிருந்தார். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அடிச்சாரு, அதுக்கப்புறம் வந்து பெருசா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ ஒரு சில மேட்சஸ் தான் ஏதோ ஒரு 40 சம்திங் அந்த மாதிரி வந்து அடிச்சாரு. மற்றபடி வந்து எல்லா மேட்சஸுமே வந்து சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். அவர் வந்து மறுபடியும் திரும்ப ஃபார்முக்கு வந்து ஆர்சிபி கூட ஃபார்முக்கு வந்தாரு. ஸோ இப்போ இன்னைக்கு நடந்த சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மேட்ச். ஸோ அந்த மேட்சை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச்ல வந்து டாஸ் வின் பண்ணி வழக்கம் போல நம்ம சுப்மன் கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தார். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச சிஎஸ்கேக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சாலும் 10th பிளேஸ்ல தான் இருக்க போறோம், தோத்தாலும் 10th பிளேஸ்ல தான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு தோனி கூட டாஸ்ல நகைச்சுவையா சொன்னாரு. அதனால வந்து நாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச் வந்து வெற்றி பெற பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு, அதாவது எந்த ஒரு பயமுமே இல்லாம ஆயுஷ் மாத்ரே அண்ட் டிவான் கான்வே இவங்க 2 பேரும் அதிரடியா தொடங்கினாங்க. ஆயுஷ் மாத்ரே நல்ல ஒரு அதிரடியா தொடங்கி 34 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதே போல வந்து அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல் அவரும் தன்னோட அதிரடியை காமிச்சாரு. டிவான் கான்வே ஒரு 50+ அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டிவால்டு பிளீவிஸ் முன்னாள் எம்ஐ பிளேயர், அவர் தான் வந்து தொடர்ந்து வந்து கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு சிஎஸ்கேக்கு. அவரோட அதிரடியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து 230 ரன்கள் வந்து அடிச்சாங்க. ஸோ டிவால்டு பிளீவிஸ் வந்து 23 பந்துகளில் 57 அடிச்சு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இந்த மேட்சுக்கு இருந்தாருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அபாரமான பெர்ஃபார்மன்ஸ். அவருக்கு வந்து ஓரளவு ஜடேஜா வந்து கொஞ்சம் அவரை வந்து ரொட்டேட்டிங் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து ஹிட்டிங் எபிலிட்டி இல்லை அப்படின்றதுனால டிவால்டு பிளீவிஸ்க்கு வந்து ஸ்ட்ரைக்கை கொடுத்து அவர் மூலமா அணியோட ஸ்கோரை வந்து உயர்த்துறது அப்படின்ற ஒரு வேலையை வந்து இன்னைக்கு செஞ்சார். இன்னைக்கு அஸ்வின் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ தீபக் கூட சேர்த்துருந்தாங்க. ஸோ இதனடா இது வந்து அஸ்வின் எடுத்துட்டு தீபக் கூட சேர்த்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுச்சு. அதுக்கு ஆந்திரே சித்தார்த்னு ஒரு பிளேயர் வந்து டீம்ல எடுக்காமலே இருக்காங்க. கிட்டத்தட்ட சிஎஸ்கேல மட்டும் 25 பிளேயர்ஸ்ல 23 பிளேயர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஆந்திரே சித்தார்த்துக்கு மட்டும் இடம் கிடைக்கல. அவர் ஒரு தமிழ்நாட்டு பிளேயர். இதனாலதான் தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் எல்லாம் குஜராத் டைட்டன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள்லாம். ஸோ 230 ரன்கள், ஸோ அதிரடியா ஆடி ஒரு பெரிய ஸ்கோர் 231 ரன்கள் அடிக்கணும். இருந்தாலும் சாய் சுதர்ஷன், கில் இவங்க 2 பேரும் வந்து சாலிடா வந்து அந்த ஓப்பனிங் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் கடந்த மேட்சே போலவே இந்த மேட்சும் வந்து அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஈஸியா பிரேக் பண்ணிட்டாங்க.
ஸோ கில்லையும் ரூதர்ஃபோர்டையும் அடுத்தடுத்து அன்ஷில் கம்போஜ் அவுட் ஆக்கி ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். 35-3 அப்படின்ற மாதிரி ரொம்பவே தடுமாறிட்டு இருந்தாங்க. அப்பதான் சாய் சுதர்ஷன் அண்டு ஷாருக் கான் இவங்க 2 பேரும் ஆட வந்தாங்க. ஷாருக் கான் போன மேட்ச் மாதிரியே இந்த மேட்சும் வந்து அதிரடியாக ஆட ட்ரை பண்ணாரு. பட் அவரால் முடியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் வந்து 83 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிடி வந்து லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ஜிடி எல்லா மேட்சுமே ஆடி முடிச்சுட்டாங்க. 14 மேட்ச் ஆடி முடிச்சிட்டாங்க. இப்போ 9 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. 18 பாயிண்ட்ல இருக்காங்க. ரன் ரேட்டும் குறைஞ்சிச்சு. 83 ரன்கள் வித்தியாசத்தில் தோத்ததுனால ப்ளஸ் 0.625 சம்திங்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரன் ரேட்ல தான் இருக்காங்க. இது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் டிசி கூட ஜெயிச்சாதான் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல அவங்களோட விளையாண்டாங்க. அதை சூப்பராகவே விளையாண்டு ஜெயிச்சு பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து அதாவது மும்பை இந்தியன்ஸ் பிளே பண்ணாமையே டாப் 2 பிளேசஸ்க்கு இவங்களே ஏற்றி விடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் மற்ற அணிகளோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜிடி வந்து 18 பாயிண்ட் தான். அவங்க வந்து க்ளோஸ், ஆட்டம் க்ளோஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பிபிகேஎஸ் அண்டு ஆர்சிபி இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா மழைனால என்ன ஒரு ஆட்டத்தினால 17 பாயிண்ட்ன்ற அட்வான்டேஜ் இருக்கு. நாளைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பிபிகேஎஸ் இவங்களோட மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டாப் 2 பிளேசஸ்க்கு மும்பை வந்து போயிடுவாங்க. ஏன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 17 பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்டு மும்பை இந்தியன்ஸ் இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. ஒருவேளை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அந்த மேட்சும் தோத்துட்டாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிடுவாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பிளேஸ்க்கு வருவாங்க. ஆக மொத்தம் டாப் 2 பிளேஸ் வந்து நாளைக்கு வின் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா கன்ஃபார்மா அவங்களுக்கு சீல் பண்ணியாச்சுன்னு சொல்லலாம். அதுதான் எதிரணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சரா இருக்கு. இதுக்கு வந்து இப்ப அதாவது களத்தை விட்டு வெளியே போன அணிகள் மும்பை இந்தியன்ஸுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி பண்ணுதுன்றது தான் இதன் மூலமா தெரியுது. அதுலயும் வந்து ஃபார்மர் எம்ஐ பிளேயர்ஸ்லாம் வந்து சூப்பராக விளையாண்டு அணிக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மேட்ச்ல ஆர்சிபி மேட்ச்ல இஷான் கிஷன் ஃபார்மர் எம்ஐ பிளேயர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவால்டு பிரிவிஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாரு. அன்ஷில் கம்போஜ் அவரும் ஃபார்மர் எம்ஐ பிளேயர் தான், அவரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ இது வந்து ஒரு ஃபேனுக்குள்ள ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி கணக்கெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் மீம்ஸ்லாம் வந்து நிறைய வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து சிஎஸ்கே வந்து ஒரு வெற்றி கணக்கோட இந்த ஐபிஎல் சீசன் வந்து முடிச்சிருக்காங்க. ஜிடிக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் வந்து இழந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து டாப் பிளேஸ்ல வந்து வருவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனாலும் கடைசியா அந்த 2 மேட்சோட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் அந்த பிபிகேஎஸ் மேட்ச் வந்து ரொம்ப டஃபா இருக்கும். அதுல மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் கப் வின் பண்றதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்கு. அதுதான் வந்து ஆனாலும் பிபிகேஎஸ் வந்து அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஒரு டஃப்பான டீம் தான். பார்க்கலாம் எப்படி யார் வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ் போறாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.